சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், உலக வல்லரசு அமெரிக்காவிற்கு சவால் விடும் வகையில் ஈரானின் குட்டி ஏவுகணை நடத்திய தலானடி தாக்குதல், சீனாவை ஒடுக்கிய கோர நிலச்சரிவு, பிரான்ஸை கபலீகரம் செய்கின்ற காட்டுத்தீ என்று பூமியின் ஒரு பக்கம் இயற்கையின் கோர தாண்டவம் அரங்கேறிக் கொண்டிருக்க, மறுபுறம் அண்டவெளியிலிருந்து பூமியை நோக்கி மணிக்கு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்கின்றது ஈபிள் கோபுர அளவிலான ஒரு விண்கல். அடுத்த 1000 நாட்கள் ஒட்டுமொத்த மனித வரலாறும் உற்றுநோக்க காத்திருக்கும் அந்த அரிய வானியல் நிகழ்வு உட்பட உலகை உலுக்கி வருகின்ற செய்திகளைத்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். முதலில் அமெரிக்கா ஈரான் இடையான போர் பதட்டம் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு தொடர்ந்தும் பின்னடைவுகள் ஏற்பட்டு வருகின்றது. அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட MQ-9 ரீப்பர் ரக ஆளில்லா போர் விமானத்தை ஈரான் தன்னுடைய சிறிய ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியுள்ளது உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1700 கிலோ எடையுடன் 50,000 அடி உயரத்தில் பறக்கும் திறனும் கொண்ட MQ-9 ரீப்பர் ட்ரோன் உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவு மற்றும் போர்க்கருவியாக கருதப்படுகின்றது. இதில் ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் மற்றும் லேசர் மூலம் இயங்குகின்ற குண்டுகளை பொருத்த முடியும். 24 மணி நேரமும் தடையின்றி பறந்து தரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக கண்காணிக்கின்ற திறன் கொண்ட இந்த ட்ரோன் அமெரிக்காவில் இருந்தபடியே கட்டுப்படுத்தக்கூடியது. 415 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட இந்த அதிநவீன ட்ரோன் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள குஜஸ்தான் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது ஈரான் ராணுவம் வெறும் 1.25 கோடி மதிப்புள்ள சிறிய ஏவுகணை மூலம் அதை தாக்கி அளித்துள்ளது. நொடிப்பொழுதில் நொறுக்கப்பட்ட ட்ரோனின் பாகங்களை மீட்டெடுத்த ஈரான் படைகள் அதற்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டு அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. சமூக வலைதளங்கள் இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். அமெரிக்காவுடனான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா ஹமேனி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக சவுதி அரேபியாவின் அல் ஹதத் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முந்தைய உலகத் தலைவரான ஆயத்துல்லா அலி ஹமேனி அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அவரது மகன் முஜ்தபா ஹமேனி புதிய உச்சத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைநகர் தெஹ்ரான் முழுவதும் இவரது உருவம் பொறித்த பதாதைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் இதுவரையில் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை. குறிப்பாக அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட அவரது தந்தை ஆயத்துல்லா அலி ஹமேனி மற்றும் குடும்பத்தினரின் இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ளாது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. தற்போது முஜ்தபா ஹமேனி பேரில் வெளியாகும் அறிக்கைகள் எதுவும் அவராக வெளியிடுவதல்ல என்றும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைவர் அகமது வகிதி மற்றும் பிற முக்கிய அதிகாரிகளை அந்த செய்திகளை எழுதி வெளியிடுவதாக சவுதி ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமையும் மற்றும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து சீனாவின் ஷாங்கிங் மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கரமான நிலச்சரிவில் சிக்கி இதுவரையில் 8 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 34 பேர் மாயமாகியுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் ஷாங்கிங் மாகாணத்தில் உள்ள ஃபெங்ஷி நகரின் உஜியாங் ஆற்றங்கரையோர மலைப்பகுதியில் திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையின் ஒரு பகுதி பயங்கர சத்தத்துடன் சரிந்து அடிவாரத்தில் மக்கள் நடமாட்டமுள்ள சாலையில் இருந்த வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் மீது விழுந்தது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் முழுமையாக மண்ணில் புதைந்தன. அதிகாலை நேரத்தில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் அந்த வழியே சென்ற கார்களும் இருசக்கர வாகனங்களின் நூலிலையில் உயிர் தப்பின. இந்த நிலச்சரிவில் வீரியம் காரணமாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குடிநீர், மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் முடங்கியது. விபத்து குறித்த தகவல் அறிந்தவுடன் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மண்ணுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 1100 பேரை மீட்ட குழுவினர் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தியுள்ளார்கள். மண்ணுக்குள்ளிருந்து 8 பேருடர்கள் மீட்கப்பட்டதாக சீன அரசு தெரிவித்திருக்கின்றது. மேலும் மண்ணில் புதைந்து மாயமாகியுள்ள 34 பேரை தேடும் பணிகள் இரவுபகலாக தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. அடுத்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்து வருகின்ற கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள உவால்டே பகுதியில் கடந்த சில நாட்களாக இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அந்த பகுதியில் பாய்கின்ற நியூசெஸ் ஆற்றில் நீர்மட்டம் அதிவேகமாக உயர்ந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றின் வெள்ள வலுவை காரணமாக நியூசெஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட FM 488 என்ற நெடுஞ்சாலை பாலத்தில் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ளத்தின் வீரியம் தாங்காமல் அந்த பாலத்தின் ஒரு பகுதி திடீரென்று அடித்துச் செல்லப்பட்டது. போக்குவரத்து ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருந்ததால் நல்வாய்ப்பாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது.
இந்த பெருவெள்ளத்தின் காரணமாக ஒவால்டே மற்றும் அதன் அண்டை மாவட்டமான ஹெர்ஹவுண்டியில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசரகால மீட்புக் குழுவினர் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மக்களை மீட்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிரான்ஸ் நாட்டில் நிலவுகின்ற கடும் வெப்ப அலை காரணமாக நாடு முழுவதும் வரலாறு காணாத அளவில் காட்டுத்தீ பரவி வருகின்றது. பாரிஸ் கரையில் உள்ள புகழ்பெற்ற ஃபோண்டென்பிளே ஹாட்டின் சுமார் 2000 ஹெக்டேர் பரப்பளவை கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பற்றி எரியும் தீப்பிழம்புகள் முற்றிலும் எரித்து சாம்பலாக்கின. பாரிஸிலிருந்து தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த காடு யுனெஸ்கோ அமைப்பால் உயிர்கோள காப்பகம் என்று அங்கீகரிக்கப்பட்ட மிகவும் எளிதில் பாதிப்படையக்கூடிய ஒரு பகுதியாகும். தற்போது இங்கு ஏற்பட்டுள்ள தீ விபத்தால் மரங்கள் வேர்கள் வரை கருகி தரை முழுவதும் சாம்பல் தடிமனாக படர்ந்து காடே பாழடைந்த நிலப்பரப்பாக காட்சியளிக்கின்றது. தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் இன்னும் முழுமையாக அணைக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதிபர் இமானுவேல் மேக்ரோன் நேரில் வருகை தந்து பாதிப்புகளை பார்வையிட்டார். மேலும் இந்த காட்டை மீட்டெடுக்க நிதி திரட்டுவதற்கு ஒரு ஒற்றை தொடர்பு மையம் அமைக்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இந்த கோடை கால தொடக்கத்திலேயே பிரான்சில் கிட்டத்தட்ட 11,000 தீ விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவு தீயால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த முந்தைய முழு பருவத்தின் மொத்த பாதிப்பு அளவை ஏற்கனவே இது தாண்டிவிட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 3 வாரங்களாக தீயணைப்பு வீரர்கள் ஒரே நேரத்தில் 250 முதல் 300 வரையிலான தீ விபத்துக்களை கையாண்டு வருவதால் அவர்கள் கடும் சோர்வடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரபஞ்ச வரலாற்றில் 5,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நிகழக்கூடிய மிக அரிய வானியல் நிகழ்வு இன்னும் சரியாக 1000 நாட்களில் நிகழவுள்ளது. எகிப்திய அழிவு கடவுளின் பெயரால் அஃபோபிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் விண்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பது வானியலாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விஞ்ஞானிகளின் கணக்குப்படி இந்த விண்கல் வரவிருக்கும் 2029 ஏப்ரல் 13 அன்று பூமிக்கு மிக அருகில் கடந்து செல்ல உள்ளது. இது பூமியிலிருந்து வெறும் 20,000 மைல்கள் தொலைவில் கடக்க உள்ளது. இது விண்வெளியில் நாம் நிலைநிறுத்தியுள்ள தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்கள் இருக்கின்ற தொலைவை விடவும் மிகவும் நெருக்கமானது. நாசாவின் கூற்றுப்படி இந்த விண்கல் சுமார் 340 மீட்டர் அகலமுடையது. இது உலக புகழ்பெற்ற பிரான்சின் ஈபிள் கோபுரத்தின் உயரத்திற்கு இணையானதாகும். விண்வெளியில் இருக்கின்ற 90% விண்கல் பாறைகளை விட இது அளவில் பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது. மனித வரலாற்றில் இவ்வளவு பெரிய விண்கல் பூமிக்கு இவ்வளவு நெருக்கமாக கடந்து செல்வது இதுவே முதல் முறையாகும். இந்த விண்கல் 2006ஆம் ஆண்டில் முதலில் கண்டறியப்பட்ட போது இது 2029, 2036 அல்லது 2068 ஆகிய ஆண்டுகளில் பூமியை தாக்க 2.7% வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு உலகை அச்சத்தில் ஆழ்த்தியது. ஆனால் தொடர்ந்தும் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இதனால் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று விஞ்ஞானிகள் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் விண்வெளியில் உள்ள வேறு ஏதேனும் சிறிய விண்கள் இதன் மீது மோதி இதன் பாதையை மாற்றினால் மட்டும் ஆபத்து ஏற்படலாம். இதற்கான வாய்ப்பு மில்லியனில் 1 தான் என்றே கணிக்கப்பட்டுள்ளது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.